Hey guys, welcome back. 2026 ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் தான். ஏன்னா அது வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம். இந்த ஃபிலிம் பார்த்தீங்க அப்படின்னா தேட்டரில் திருவிழா மாதிரி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இன்னைக்கு வந்து கோர்ட் படிக்கட்டில் ஏறி நிற்கிது. வெறும் சென்சார் பிரச்சனை தானா, இல்லை இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கு? அண்ட் ஆல்சோ சிங்கிள் ஜட்ஜ் ஓகே சொன்ன பிறகும் சில மணி நேரத்திலேயே சென்சார் போர்ட் போய் ஸ்டே வாங்கினாங்க. யூகே தேட்டரில் படம் ஓட போகுது, ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நிலைமை, அந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஜனநாயகன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் பகவந்த் கேசரி படத்தோட ஒரு ரீமேக்காக தான் வந்து டைரக்டர் வினோத் எடுத்திருந்தாங்க. இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க கூட பூஜா ஹெக்டே, பாபி டியோல் அப்படின்ற மாதிரியான பெரிய கேஸ்ட் வந்து இருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட் ஃபிலிம், ஒரு 500 crores பட்ஜெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் January 9th பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஓவர்சீஸ் எல்லாமே பொங்கல் ஹாலிடேஸ் பேஸ் பண்ணி இந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த படம் போஸ்ட்பான் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டிலே கிடையாது. ஸோ இப்போ சென்சார் போர்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி பார்ப்போம். December 18th இல்லாட்டி 19th பார்த்தீங்க அப்படின்னா கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனில் வந்து படத்தை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த படத்தை பார்த்துட்டு சில கட்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் அப்பயே பண்ணி ரீசப்மிட் பண்ணதுக்கப்புறம் யூஏ சர்டிஃபிகேட் தரலாம். அண்ட் 16+ சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். அண்ட் டிசம்பர் லாஸ்ட் வீக்குள்ளே ஃபார்மலாக ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்துருக்காங்க. லேட்டராக பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் இருக்க ஒரே ஒரு மெம்பர் மட்டும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க டைரெக்டாக சேர்பர்சன் கிட்ட. என்னன்னா ஃபிலிமில் வந்து சென்டிமெண்டல் ஹர்ட் ஆகுது, ரிலீஜியஸாக சென்டிமெண்டல் ஹர்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸை தப்பாக காட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அலிகேஷன்ஸை வந்து வைக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு சேர்பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு கமிட்டி கிட்ட திரும்ப படத்தை வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இதுதான் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனில் நடந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து ஹை கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க. சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சுக்கு தான் வந்து இந்த கேஸ் போகுது. அவங்க வந்து பிடி ஆஷா அவங்கக்கிட்ட இவங்களோட வாதத்தை எடுத்து வச்சோடனே ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. உடனே யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இது வந்து ரூல் 24க்கு எதிராக இருக்குது. ஆல்ரெடி எக்ஸாமைன் பண்ணதை திரும்ப வந்து இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிடி ஆஷா ஜட்ஜ். ஸோ அதைய உடனே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் மகேந்திர மோகன் ஸ்ரீவத்சா, ஜட்ஜ் அருள் முருகன் அப்படின்ற பெஞ்சில் போயிட்டு வந்து திரும்ப ரீஅப்பீல் பண்ணுறாங்க நம்ம சென்சார் போர்டு. அவங்க சொல்கிற மெயின் பார்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க சரியாக வந்து விசாரிக்கலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு இருக்க ஆர்குமெண்ட்ஸ் முழுசாக கேட்கலை அப்படின்ற மாதிரியான அலிகேஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு டிவிஷன் பெஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா பிடி ஆஷா அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஸ்டே கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ இந்த படத்தை பொங்கல் ஹாலிடேஸுக்கு அப்புறமா January 21st இந்த ஹியரிங் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் போஸ்ட்மார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா January 10th வரைக்கும் இருக்க சிச்சுவேஷன். ஸோ ஆடியன்ஸாக உங்களுக்கு நான் வந்து ஒரு கொஷின் வைக்கிறேன். சென்சார் டிலே, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்டு, ஹைகோர்ட் ஜட்ஜு சிங்கிள் ஜட்ஜு ஓவர் இது கொடுத்துருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறமும் போய் அவசரமாக வாங்கின ஸ்டே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. யூகேல கிளியரன்ஸ் கொடுத்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது சென்சார்ஷிப் வெர்சஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வெர்சஸ் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய டிஸ்கஷனுக்குள்ளே இந்த டாபிக் வந்து மாறி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நார்மல் சென்சார்ஷிப் ப்ராசஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கா, இல்லை சில பேர் சொல்கிற மாதிரி பொலிட்டிக்கல் ப்ரெஷர் காரணமாக தான் விஜய் மட்டும் எக்ஸ்ட்ரா டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.